ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடினோ போர்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு 1 மினிட்டில் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது, பிங்கிங் லைட் எல்இடி ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடினோ போர்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணுற பிளாட்ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடினோ ஐடியிலேயே ஃபஸ்ட்டு வெப் போய்ட்டு அடினோன்னு சர்ச் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடினோவில் போயிட்டு இங்கே ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு இருக்குல்ல, இதில் போய் சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு போய்ட்டு நம்ம எது வேணுமோ விண்டோஸ் வச்சுருந்தா விண்டோஸு, லினக்ஸ் வச்சுன்னா லினக்ஸு, மேக்ஸ்னா மேக்ஸு. நான் விண்டோஸ் வச்சுருக்கேன். விண்டோஸ் உள்ளே போய்ட்டு இதில் போய்ட்டு நீங்கள் டொனேட் பண்ணுறதுனா டொனேட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இமெயில் கொடுக்குறதா கொடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தா எனக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி முடிச்சதோடனே நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபைல் எல்லாமே அதில் கேட்குற கண்டிஷனில் கொடுத்து சேவ் பண்ணி ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடினோ போர்டு எந்த போர்டு வாங்குறதுன்னு பார்ப்போம். மார்க்கெட்டில் நிறைய போர்டு இருக்குது. அதில் இம்புல்டு சிப் எடுக்கிறதும் சிப்பை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் சிப்பை ரிமூவ் பண்ணுற மாதிரி வாங்கலாம். அந்த சிப்பை ரிமூவ் பண்ணி அடுத்த ப்ராஜெக்டில் எதுனா கூட போட்டு நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். என்கிட்டையும் இது மாதிரி 2 போர்டு இருக்குது. ஆனால் நான் சூஸ் பண்ணுறது இந்த போர்டு தான். ஏன்னா இந்த போர்டில் இருக்கிற மைட்ரோ கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து தனியாக மைட்ரோ கண்ட்ரோல் ரிமூவ் பண்ணி கூட வேறு போர்டில் கூட இன்சர்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம வச்சுருக்கிற போர்டை வந்து நம்ம லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற போர்டை லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அடினோ ஐடி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி அடுத்து வந்து அடினோ ஐடியில் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி கோட் அப்லோட் பண்ணிக்கலாம். கோடோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய போர்டில் பின் நம்பர் 13 இருக்குல்ல, 13ல் பாசிட்டிவும் பக்கக்கிற கிரவுண்டில் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணோம். தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுங்களா? இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எல்இடியை வந்து கிரவுண்ட்லேயும் பாசிட்டிவ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கனெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம போர்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். நம்ம போர்டுக்கு நான் லேப்டாப் கனெக்ஷன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் நல்லா க்ளோ ஆகிறது தெரியும். கரெக்டாக நம்மளுக்கு வந்து 1 செகண்டுக்கு ஒரு டைம் வந்து ஆஃப் ஆகி டிலே ஆகி மறுபடியும் ஆன் ஆகுது. இப்போ நம்மளுக்கு வந்து 1 செகண்ட் வரது வந்து 2 செகண்டாக மாற்றணும், 3 செகண்டாக மாற்றணும் அப்படின்னா அந்த டிலே டைம் இருக்குல்ல, அதில் போய்ட்டு நம்ம 2000 மில்லி செகண்டாக மாற்றினா நம்மளுக்கு டிலே 2 செகண்டாக வரும். இது மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா அடினோ ஐடியை ஓப்பன் பண்ணி ஃபைலுக்குள்ளே கிளிக் போயிட்டு எக்ஸாம்பிள்ஸை கிளிக் பண்ணி அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள்கிட்ட காம்பவுண்டை வச்சு யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.